குட் மார்னிங். நான் பார்த்திய சமைத்த அன்னபூர்ணி. இன்றைக்கி வந்து இந்த குளிர்காலத்தில் நம்ம என்னென்ன வெஜிடபிள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறோமே. அவர் என்ன சொன்னார்னா, இட் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஹெல்த்தி டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல்னு. அதாவது சத்து நிறைய இருக்குது, அதனால இதை வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். எப்போவுமே ரெகுலராகவே சேர்த்துக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் இதை சாப்பிடணுன்னா, முதல்ல வந்து இது இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். நம்ம வந்து சீசனலாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது எப்போவுமே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதை தவிர இதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது. அப்புறம் இதை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம்லாம் இல்லை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் முக்கியமாக இதில் இம்யூனிட்டியை வந்து இது நல்லா நம்மளுக்கு கொடுக்கறது, அதாவது எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வரத்துக்கு இது வந்து ரொம்ப உதவி பண்ணுறது. அப்புறம் உடம்பை வந்து இந்த குளிர்காலத்தை ரொம்ப குளிர்றது இல்லையா, அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பை சூடாக வச்சுக்கணும், வார்மாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதனால தான் ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிறோம். இந்த வெஜிடபிள் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா இது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த வார்ம்த்து, அந்த வெப்ப சக்தியை வந்து கொடுக்கறது. நம்ம வந்து அதனால ரொம்ப கோல்டு இதெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுன்னு. இப்போ இதை எடுத்து எப்படி நம்ம ஒரு கறி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. சக்கரவள்ளி கிழங்கு கறி பண்ணுறதுக்காக இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணியில் ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருந்தேன். இல்லைன்னா 2-3 ஹவர்ஸ் இருக்குல்ல ஊற வச்சது? இல்லை, டோட்டலி ஒரு 1 ஹவர். ஸோ ஓகே, 1 ஹவர் அதை ஊற வச்சு அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த தோலோடைய கீழே கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இந்த குக்கரில் வச்சுருக்கோம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இது ஓரளவு வெந்துடுத்து. இது ரொம்ப குழஞ்சும் வேகக்கூடாது, ஆனால் வேகாமல் இருக்கக்கூடாது. இது இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். சில பேர் நினைக்கிறா இதில் வந்து நேச்சுரல் சுகர் இருக்குது, இது ஏதாவது ஹார்ம் பண்ணுமான்னு. ஒன்றும் பண்ணாது. கட் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிச்சிடுவேன் இல்லையா? ஆமாம். சரி, இப்போ கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்டவ்வை ஏற்றியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கு. அப்புறம் இங்கே நிறைய கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் இல்லையா? இதில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு விடுறோம். இப்போது கொஞ்சம் வெடிக்கட்டும். எண்ணெய் இப்போ தான் சூடாகுது. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ பெருங்காயமும் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையையும் இந்த பச்சை மிளகாயும், ஒரு 7-8 பச்சை மிளகாய் இருந்தது, இதுதான் காரத்துக்கு, இதையும் போட்டு கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காயை போட்டு வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து வதக்கிக்கலாம். அதை இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு போட்டுடலாம். இதுவும் கூட ஸ்வீட் பொட்டேட்டோ, இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. அதுக்கு மஞ்சப்பொடி போடுவேலாம், மஞ்சப்பொடி உப்பு. ஆமாம், அது கொஞ்சம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டுடலாம். இது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த கப்பில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டுருக்கோம். அப்புறம் இது கூட உப்பும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து உப்பை போட்டுடலாம். அந்த பிங்க் சால்ட்டு தான் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுப்பேன் இல்லையா, இந்த மஞ்சப்பொடியிலையும் உப்புலேயும். அப்புறம் அந்த தண்ணியை வந்து அந்த கறியில் விட்டுவிடுவேன். அது தவிர நீங்கள் தண்ணி விட மாட்டேடுது. அது பொறுத்து இருக்குது. ஆமாம், வேணும்னா விட்டுக்கலாம். மெயினாக இது தான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம், அந்த மஞ்சள் பொடியிலையும் உப்புலேயும். இப்போ அது வந்து தண்ணியை விட்டப்பறம் நல்லா ஒரு ஸ்பூனால் கலக்கிக்கலாம். இந்த காய்கை வந்து இது 2த்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் சிம்மில் ஆக்கிக்கலாம். கொஞ்சம் அதையே அந்த பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சம் கூட சாதாரண தண்ணி எடுத்துகிட்டு இது கூட விட்டுடலாம். உங்களுக்கு
தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். ஏற்கனவே இது நல்லா வேந்தது தான், அதாவது நல்ல பாயில்டான சக்கரவள்ளி தான், அதனால பார்த்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டால் குழன்னு ஆகிடும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அந்த தண்ணியெல்லாம் ஸ்டீம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கேஸை நம்ம பெருசாக்கி வச்சுக்கணும். இப்போ நம்மளோட அருமையான சக்கரவள்ளி கிழங்கு கறி ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு பீட்ரூட் வச்ச ஒரு பச்சடி தான். இந்த பீட்ரூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கலர் பார்த்தாலே தெரியும். பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறா. ஹார்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறா. ஏன்னா இது பிளட் சர்க்குலேஷனில் ஃப்ரீயாக ஆக்கிறதுனால கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லாமல் தடுக்கிறது அப்படின்னு, அப்புறம் அந்த பிளாக் வராமல் ப்ரிவென்ஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதுவும் நிறைய நம்மளோட இம்யூனிட்டியை, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, கோல்டு ஃப்ளூலாம் இந்த டைமில் வராமல் பாதுகாக்கிறது. இந்த பீட்ரூட்டில் ஒரு பச்சடி தான் பண்ணினேன். முதல்ல பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மண்ணுக்கு நல்லா இல்லாமல் சுத்தமாக பண்ணிக்கணும். 2-3 தடவை வாஷ் பண்ணணும். இதை தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தோலோடைய நான் இட்லி பானை மேலே வச்சுட்டு அந்த ஸ்டீமில் அது வேகிற மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஈஸியாக வந்துடும். அப்புறம் அதை கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், இந்த துருவி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இதை அரைக்கிறதுக்கு இங்கே பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடுகு வச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் வச்சுட்டுருக்கேன், 1 மூடி தேங்காய். இதில் இந்த கடுகு உங்கள் இஷ்டம்தான், வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டான்னா வேண்டாம். 1 கப்பு நல்ல தயிர் எடுத்து இதில் உப்பை போட்டு இதை நல்லா மசக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு சின்ன மத்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பூனாலேயே நல்லா கலக்கி வச்சுட்டுருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் இதில் போட்டுட்டு இந்த பீட்ரூட்டையும் போட்டுட்டு நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். சில பேர் தாளிப்பு கூட கொடுக்க மாட்டேன், ஆனால் தாளிப்பு கொடுத்தா கொஞ்சம் கூட டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஒரு 3-4 வத்த மிளகாய் இதை உடைச்சி போட்டுட்டு, அவ்வளோவா காரம் இல்லை இந்த வத்த மிளகாய்க்கு, அதையும் போட்டுட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் தாளித்து அதை கொட்டிட்டேன். இப்போ ஏன் நம்ம நான் இதை இந்த தயிரோடு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்னா இது ஆக்சலேட்டுன்னு என்னமோன்னு இருக்குது. அதனால் இதை கால்சியத்தோடு சேர்ந்து சாப்பிடணுமா. அதனால் நீங்கள் தயிர் இல்லைன்னா சீஸ் இது கூட சேர்ந்து சாப்பிட்டேன்னா இதனால் எந்த உபதிரவமும் இருக்காதுன்னு, அதனால தான் நான் பச்சடியாக பண்ணிடுறேன். இந்த எல்லா வெஜிடபிளுக்குமே சில நல்லது இருக்குது. சில பேர் உடம்புக்கு இது ஒத்துக்காது. எனக்கு அது தெரியலை. நான் சும்மா நான் கேள்விப்பட்டது தான் சொல்கிறேன். அதனால் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, லிசன் டு யுவர் பாடின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும், நம்ம உடம்புல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அவள் சொல்கிறபடி நம்ம கேட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஒரே வெஜிடபிளை அடிக்கடி சாப்பிடாமல் நம்ம பிளேட்டில் ஒரு ரெயின்போ கலராக இருக்கணும்னு சொல்கிறா. அது மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த அளவு சாப்பிடணும்னு கேட்டுட்டு எது ஒத்துக்கிறதோ அதை சாப்பிடணும். உங்களுக்கு இந்த ரெசிபி, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டைம். தேங்க்யூ அண்ட் குட் நைட்.